கேரளால இருக்கிற இந்த இடத்தோட பேரு கவி. அத தமிழ்ல சொன்னா கவி. பேருக்கு ஏத்த மாதிரியே கவிதை மாதிரியான ஒரு அழகான இடம் தான் இந்த கவி. அந்த கவியை தான் 3 days and 2 nights முழுசுமா சில கவிதைகளோட சுத்தி பார்க்க போறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இது நம்ம டிராவல் புக் சீரிஸோட 21வது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், தயவு செஞ்சு டைமை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கிளாரிட்டியை ஹெச்டியில் மாட்டிக்கிட்டு எங்கள் கூட இந்த கவியை சுற்றி பார்க்க தயாராகுங்க. தேக்கடியில் இந்த கதகளி டான்ஸ்லாம் பார்த்து முடிச்ச நாம நைட்டு தூங்கி காலையில் கவியை நோக்கி ட்ராவல் பண்ண இந்த ஜீப்பில் தான் கிளம்பணும். கேரளாவில் பதனம்திட்டான்ற மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்க இந்த கவிக்கு நாம் தேக்கடியிலேருந்து வண்டி பெரியார் வழியாக தான் போகணும். அண்ட் அங்கே நாம் முதல்ல போய் பார்க்க போகிற இடம் சத்திரம் வியூ பாயிண்ட். இந்த கவிக்கு நீங்கள் ட்ரெயின் மூலமாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் அது வழியாக நீங்கள் கவியை ரீச் பண்ணலாம். சத்திரம் வியூ பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருந்த நம்ம வழியில் பெரியார் ரிவர் கிராஸ் பண்ணுச்சு. அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு அழகான பிரிட்ஜுமே இருந்தது. ஸோ அந்த பிரிட்ஜு பக்கத்தில் வண்டியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து ரிவரை பார்த்துட்டு இருந்தோம். அப்போதான் நமக்கு ஜீப் ஓடிட்டு வந்த டிரைவர் என்ன சொன்னார், இங்கேருந்து ஆறை பார்த்தா எப்படிப்பா, ஆறை உள்ளேயே பார்க்கறதுக்கான ஒரு இடம் இருக்குது, வண்டியில் இருங்க, சத்திரம் போகிற வழியில் நான் அதை காட்டுறேன்னு சொல்லி எங்களை கூட்டு போனார். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனதுமே அந்த இடத்தையும் ரீச் பண்ணோம். அண்ட் அது உண்மையாகவே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட். வீடியோவில் பார்த்தாவே தெரியும், எங்களுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி அந்த இடத்துல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆற்றுல தண்ணி கம்மியாக போயிட்டு இருந்தனால எங்களால் ஆற்றோட நடுவில் வரைக்குமே இந்த பாறைகளை கிராஸ் பண்ணி போக முடிஞ்சது. பட் நீங்கள் போகும்போது தண்ணி அதிகமாக போச்சுன்னா தயவு செஞ்சு சேஃபாக போங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த தண்ணி நம்மளை கிராஸ் பண்ணி, அதாவது காலை வருடி போகிறதெல்லாம் ஃபீல் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்த அப்புறம் அடுத்த இடத்தை நோக்கி போக ரெடி ஆனோம். அந்த இடத்துக்கு நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போங்க, யாரை வேணாலும் விட்டுட்டு போங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த பாதையில் போகும்போது ஒருத்தரை மட்டும் உங்கள் கூட மறக்காமல் கூட்டிகிட்டு போயிடுங்க. அவர் பேர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் 80s and 90s இளையராஜாவெல்லாம் கூட்டு வர தேவையில்லை. நான் ஃபீல் பண்ணது என்னென்னா 2020s இளையராஜா இந்த இடத்துக்கு பர்ஃபெக்டாக இருப்பார். விடுதலை படத்தில் சூரி அந்த உச்சியை நடந்து போய் ரீச் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஜீப்பில் போயிட்டு அப்புறம் உச்சியை ரீச் பண்ணுவார்ல, அப்போ ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிஜிஎம். ஏன் இது ரொம்ப அண்டர் போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை போகும்போதே அந்த பிஜிஎம்லாம் கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா கவிதை. அந்த அற்புதமான சின்ன மலைப்பாதையை தாண்டி நம்ம அடுத்ததா இந்த ஸ்மால் ஸ்டெப் வாட்டர் ஃபால்ஸ் தான் ரீச் பண்ணோம். பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் கிடையாது, இது ரொம்பவே சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ நாங்கள் ஜஸ்ட் காலை மட்டும் தான் நினச்சோம். நீங்கள் இன்கேஸ் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். சத்திரம் வியூ பாயிண்ட்டுக்கு ட்ரெய்லர் மாதிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு இடமும் இருந்தது. அங்கேருந்து வியூவை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சத்திரம் வியூ பாயிண்ட்டில் மொத்தம் 2 வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பணும். ஸோ அடர்த்தியான முடி இருக்கிற தலையில் வகுடு எடுத்த மாதிரி இருக்கிற இந்த மலைக்கு நடுவில் இருக்க பாதையில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனதுமே நாம் இந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணோம். அண்ட் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான 360 டிகிரி வியூ கிடைக்கும். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு கேன்டீன் இருந்தது. ஸோ அங்கே சின்னதாக டீ ஸ்நாக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக சத்திரமோட மெயின் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போனோம். இப்போ போகிற வழி முன்னாடி நம்ம போன மாதிரி சமவெளி மாதிரி இல்லை, இது ஒரு காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சுற்றி 2 சைடுமே மரங்கள் தான் இருந்தது. அண்ட் இது ரொம்பவே ஆஃப் ரோட். இந்த ஆஃப் ரோடில் போயிட்டு இருக்கும்போது வழியில் வேலி வியூ பாயிண்ட்னு ஒரு வியூ பாயிண்ட்டு வந்தது. ஸோ அங்கேயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அடுத்ததாக நம்ம திரும்ப மெயின் வியூ பாயிண்ட்டுக்கு போக ரெடி ஆனோம்.
கொஞ்ச தூரம் இந்த ஆஃப் ரோட்லேயே ட்ராவல் பண்ணி போனதும் ஃபைனலி நாம் அந்த மெயின் சத்திரம் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட முழுசுமாவே இந்த இடம் மேகமூட்டமாக தான் இருந்தது. ஆனால் அப்பயுமே சின்னதாக மேகத்தை கிழிச்சு அந்த சூரிய வெளிச்சம் மலையோட ஒரு பகுதியில் படுறதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்தது. கதிரவன் கதிரால் மேகம் கிழித்து மலையின் மீது பொற்கதிர் படர கனவோ நிஜமோ நானறியின் இது இயற்கை காதல் என்று உணர்ந்தேன். இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட இடத்துல இருந்ததையே நாங்கள் ஒரு பாக்கியமாக தான் நினச்சோம். அண்ட் கண்ணு மூலமாக பசியாடுற எங்களுக்கு வயிற்று பசி ஆத்துறதுக்கோ இங்கே பஜ்ஜியும் மேகி வித்துருந்தாங்க. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு இந்த இடத்த ரசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் இதை நீங்கள் இன்னுமே டீப்பாக ரசிக்கணும், அதாவது இங்கேருந்து மலையில் இருக்க வனவிலங்குகளை உங்களுக்கு ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா இங்கே டெலஸ்கோப்பே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணலாம். அப்படியே இந்த 360 டிகிரி வியூ பாயிண்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு சூரியரை போட்டு பிஜிஎம் கிட்டது. என்னடா திடீர்னு பிஜிஎம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஏர் ஸ்ட்ரிப். உடனே ப்ரோ இங்கே நம்ம சூர்யாவோட ஃப்ளைட் வருமா அப்படின்னு கிரிஞ்சா கேட்க எங்களுக்கு தோணலை. ஸோ அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த ஏர் ஸ்ட்ரிப் இந்த இடத்துல எதுக்கு இருக்குன்னு யாருக்கா தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. சத்திரம் வியூ பாயிண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு 360 720 டிகிரின்னு மொத்தமாக சுற்றி பார்த்த அப்புறம் அடுத்ததான் நம்ம போனது ஒரு ஜிப்லைனுக்கு தான். அந்த ஜிப்லைனோட பேரு கேனோபி ஜிப்லைன். இந்த ஜிப்லைனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது ஒரு கப்பல் ஜிப்லைன். அதாவது நீங்க கப்பலா இந்த ஜிப்லைன்ல கையை கோத்தா மாதிரியே ஜிப்லைன்ல போக முடியும். அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் சிங்கிளா போறதுனால இந்த இடத்த நாங்கள் ட்ரை பண்ணல. கீழே இருந்து வீடியோ மட்டும் எடுத்தோம். பட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா இது சூப்பரா இருக்கும். ஜிப்லைன் முடிச்ச கையோட அடுத்ததாக டின்னரையும் முடிச்சுட்டு நாம் நைட்டு ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு தான் போனோம். அண்ட் அந்த ஸ்டே இந்த டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் ஒரு மலை முகட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அந்த இடத்தோட பேர் தி நோவாஸ் நெஸ்ட். கஷ்டப்பட்டு ஆஃப் ரோடில் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸை ரீச் பண்ணாலும் நீங்கள் ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு நிறைய கரடுமுரடான பாதைகளையோ இந்த அழகான பிரிட்ஜையும் தாண்டி தான் போனோம். அண்ட் ஃபைனலி நாம் தங்க போகிற இந்த போட் ஹவுஸையும் ரீச் பண்ணிட்டோம். எஸ், இது போட் ஹவுஸ் தான், ஆனால் தண்ணியில் இல்லை, நிலத்தில் இருக்குது. 2 பேர் மட்டும் தங்கக்கூடிய இந்த போட் ஹவுஸ் லொக்கேட் ஆகிற இடம் எவ்வளோ அழகான இடங்கிறது உங்களுக்கு காலையில் தெரியும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் எக்ஸாக்டாக ஒரு போட் ஹவுஸ் மாதிரியே ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் உள்ள இருந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஆத்தென்டிக்காக இருந்தது. ரெஸ்ட் ரூம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உள்ளேயே ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது இல்லாமல் இந்த ஸ்டேயில் என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ப்ரைஸுன்றதையும் ஒரு புக் மாதிரியே போட்டு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நாளைக்கு நாம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வெளியே இந்த மாதிரி நைட் டைமில் கப்பிள்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக போட்டு வச்சிருந்த இடத்துல அசிங்கமாக நாங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேராக போயிட்டு இருந்ததுனால 2 பேர் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மிச்சம் 2 பேரை மேலே இருந்த இந்த ட்ரீ ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரீ ஹவுஸ்மே ஒரு அட்டகாசமான ட்ரீ ஹவுஸ். கீழே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ட்ரீ ஹவுஸாக இதை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே 2 பேர் ரொம்பவே சூப்பராக தங்க முடியும். அண்ட் இது ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரியே ஃபீல் கண்டிப்பாக கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல 2 பேர் கீழே 2 பேர் மேலேன்னு 4 பேர் தூங்கி முடிச்சதும் காலையில் எழுந்தப்பறம் தான் தெரிஞ்சுது நாங்கள் எப்பேற்பட்ட இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு. நாம் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ட்ரீ ஹவுஸ்க்கும் போட் ஹவுஸ்க்கும் பக்கத்துலேயே தான் ஒரு ஆறுமே போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த போட் ஹவுஸை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க. அதாவது மான்சூன் டைமில் இந்த ஆற்றுல நிறைய தண்ணி போகும்போது இந்த போட் ஹவுஸை சுற்றியுமே தண்ணி வந்து இது ஒரு ப்ராப்பரான போட்டு தண்ணியில் நிற்கிற மாதிரியான ஃபீல் தருமா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராப்பராக உள்ளே போகிறதுக்கும் வெளியே போகிறதுக்குமே இவங்க வழியை அரேஞ்ச் பண்ணி தருவாங்களாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போயிருந்தப்ப தண்ணி கம்மியாக போயிட்டு இருந்தனால எங்களால் அதை ஃபீல் பண்ண முடியல. பட் நீங்கள் போகிற டைமில் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின். நாம தங்கியிருந்த இடத்த சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இந்த ஸ்டேவை முழுசுமாக சுற்றி பார்க்கலான்னு போனோம். பட் இப்போ நான் பேச போகிறது இல்லை, ஏன்னா அங்கே நாங்கள் கேட்ட இயற்கையான சவுண்டை எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ராப்பராக. ஸோ அந்த சவுண்டோடையே இந்த இடத்த நீங்கள் சுற்றி பாருங்கள். பறவைகளோட கீச்சு சத்தமும் ஆறு ஓடுற சத்தமும் பூச்சியோட ரிங்கார சத்தமும் எங்கள் காதுகளுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. அண்ட் உங்களுக்குமே அந்த ஃபீல் கிடைச்சிருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நேற்று நாம் வந்த அந்த சின்ன சின்ன பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த ஸ்டேவோட காமன் ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம்.
இங்கே நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. லைக் இண்டோர் கேம்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்னூக்கர் மாதிரியான விஷயம், அது இல்லாமல் புக்ஸு, சில ஆர்டிஃபேக்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் மொத்த இடத்தையும் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் தாராளமாக பண்ண முடியும். இவங்க டார்மெண்ட்ரி ஸ்டைலில் ஹாஸ்டல்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போட் ஹவுஸ் இல்லை ட்ரீ ஹவுஸ் எடுக்கலைன்னா கூட இந்த மாதிரி விஷயத்தையுமே இங்கே உங்களால் ட்ரை பண்ண முடியும். இங்கே மொத்தம் 3 ட்ரீ ஹவுசஸ் இருக்குது. 3லையுமே வேறு வேறு மாதிரியான வியூஸை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்ச நேரம் முழுசுமாக இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்ததை நாம் கயாக் பண்ண தான் போயிருந்தோம். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக கயாக் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நாம் இருந்த ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அங்கே கேரளா ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போனோம். அடுத்ததான் நம்ம போன இடம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் அந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் அருவிக்குழி. ஆமாம், அருவியில் தான் குளிக்க போக சொன்னது இல்லைங்க, அது பேர் அருவிக்குழி. அண்ட் இதை சில்வர் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு 100 ருபீஸும் இங்கே இருக்குது, அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் ரொம்பவே சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் இது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அந்த அருவி விழற இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஆழமான இடம் தான். ஸோ நீச்சல் தெரிஞ்சவங்க தாராளமாக அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த அருவி விழற இடத்துல குளிக்க முடியும். இன்கேஸ் நீச்சல் தெரியல அப்படின்னா இந்த தண்ணி போகிற இடத்துல இருந்தே என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வழியாக ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு நாங்கள் அந்த அருவி விழற இடத்துக்கே போனோம். அங்கே உண்மையாகவே உட்கார்ந்து குளிக்கிற மாதிரியான ஒரு இடம். அதாவது நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து உங்கள் தலைக்கு மேலே உங்களை தாண்டி போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு இடத்துல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் உட்கார்ந்து குளிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட அழகான வரிகள் அவருக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். ஸோ இந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் போங்க. இல்லைனா தயவு செஞ்சு அந்த சிட்டிங் ஸ்பாட்க்கு போகாதீங்க. அருவிகளில் மட்டும் வலிக்கிற அளவுக்கு குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செம்ம வலி வர அளவுக்கு குளிச்சுட்டு நம்ம ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த அற்புதமான நோவா நெஸ்ட்ல ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நாம போன அடுத்த இடத்தோட பேரு தான் கவி. என்னடா சொல்றேன், கவி வீடியோ என்னடா சொன்னேன், இப்பதான் கவிக்கே போறேன்னு கேட்டா ஆமாங்க, இவ்வளவு நேரமா நம்ம வண்டி பெரியாரை சுத்தி இருக்கிற இடத்த தான் சுத்திட்டு இருந்தோம். அண்ட் அபிஷியலா இப்பதான் நம்ம கவிக்குள்ளே போறோம். ஸோ நம்ம கவிக்குள்ள நுழைஞ்சதுமே கவி எக்கோ டூரிசம்குள்ள போயிட்டு அங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு, அதாவது எந்த விஷயமா வரும் என்னன்றதெல்லாம் சொல்லிட்டு அங்க என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் ட்ரை பண்றதான்றத முழுசுமா கேட்டுட்டு நம்ம அடுத்ததாக தான் கவிக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணவே போக போறோம். தேக்கடி மாதிரியே இதுவுமே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அதாவது பெரியார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு உள்ளதான் இந்த இடமுமே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயுமே நீங்க ப்ராப்பரான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு வேகமா போவாதீங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன வனவிலங்குகள் ரோட ஈஸியாக கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம், ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ண போகிறோம், வெளியே தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கோம். இங்கேயாவது ஸ்லோவாக போயிட்டு அந்த இயற்கையோட சத்தம் உங்கள் காலில் கேட்க வாய்ப்பு இல்லை. காலில் பூரா கேட்கும், அதாவது காதில், உங்கள் காதில் அந்த சத்தம் கேட்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரியான சின்ன சின்ன குரங்குகளை எங்களால் பார்க்க முடியுது. உங்களுக்கு லக்கு இருந்தால் யானை மாதிரியான விலங்குகளையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த காட்டுப்பாதை ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சின்ன சின்ன ஓடிகள் இந்த பாதையை கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தது தான். அந்த சின்ன சின்ன பிரிட்ஜிலையும் கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். கொஞ்ச நேரம் இந்த அழகான ரோட்டில் ட்ராவல் பண்ணி முடிச்சதும் கவி டேம் பக்கத்தில் தான் நாம் போக வேண்டிய இடம் வந்தது. அங்கே ரீச் ஆனதும் நம்ம ஐடி ப்ரூஃபெல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ட்ரிலாம் போட்ட அப்புறம் தான் நம்ம ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. பட் அங்கேயே இந்த காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வியாபாரமும் செஞ்சாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த பொருட்களையும் வாங்கிக்கலாம். ஸோ அங்கேருந்து நேராக நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போனாங்க. அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் வி ஸ்டே. இது ஒரு டீசெண்டான ஸ்டேன்னு கட்டாயம் சொல்லலாம். அண்ட் இங்கே 2 பேர் தங்குற மாதிரி ஸ்டேவும் இருக்குது. பட் நாங்கள் 4 பேராக போனதுனால ஒரு 8 பேர் தங்குற மாதிரியான ஃபேமிலி கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் அன்றைக்கி ஸ்டே பண்ணோம். ஸோ திங்ஸ்லாம் வச்சுட்டு
ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாம் முதல்ல போன இடம் இங்கே இருந்த ஒரு மினி ஜுராசிக் பார்க்குக்கு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடைசியாக நாம் ஜுராசிக் பார்க் படத்தில் தான் பார்த்துருப்போம். அதாவது யானையோட ஸ்கெலிட்டனை இங்கே முழுசுமாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இன்னும் சில விலங்குகளும் இங்கே இருந்தது. அண்ட் அதோட கொம்புகள், அதாவது மான் மாதிரியான விலங்குகளோட கொம்பு, எலும்பு கூடுன்னு எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த குட்டி ஜுராசிக் பார்க்கை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம போட்டிங்க்கு தான் போனோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே இந்த போட்டிங் பிளேஸ் வந்தது. இது ஒரு 4 person போட்டிங். அண்ட் நம்ம ஓட்ட தேவையில்ல. இந்த போட்டை ஓட்டுறதுக்கு நம்ம கூட வந்த ஃபாரஸ்ட் கைடு இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் அதை ஓட்டுவாங்க. ஸோ நாங்களும் உங்களை மாதிரியே இது ஒரு சாதாரண போட் ரைடு தான் நினச்சோம். அவர் பேசும்போது அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். சாதாரணமாக தான் போட் பண்ணி கூப்பிட்டு போனார். பட் அதில் ட்விஸ்ட் என்னென்னா, இது ஒரு மறக்க முடியாத போட் ரைடாக மாறிச்சு. ஏன் அப்படின்னா, இந்த போட் ரைட் எண்டாகிற இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ். லக்கிலி நாங்கள் மட்டும்தான் அந்த டைமில் போனதுனால இது ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸாக மாறிடுச்சு. அண்ட் போகிற வழியுமே தண்ணி கம்மியாக இருந்ததுனால ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட உதவியால் மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்த போகிறதுக்கே வழியில் கல்லெல்லாம் ப்ராப்பராக அடுக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பாதை மாதிரியுமே இயற்கையாக அமைச்சிருந்தாங்க. ஸோ அது வழியாக நுழைஞ்சு இந்த ஃபால்ஸில் குளித்ததெல்லாம் நான் பேசி கெடுக்கலைங்க. தயவு செஞ்சு பேசி கெடுக்கல. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் போய் ஃபீல் பண்ணுவீங்கல்ல. ஸோ அப்படி போய் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சரி வந்து இதில் கமெண்ட்டில் உங்களோட ஃபீலை மட்டும் சொல்லிட்டு போங்க. நான் சொல்கிறத ஜஸ்ட் விஷுவலைஸ் மட்டும் பண்ணுங்களேன். காட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு, அந்த ஆற்றை டேமாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டேமுக்குள்ளே போட்டிங் பண்ணி ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். அண்ட் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்குது. அது ஒரு அருவி. அந்த அருவிக்கு நீங்கள் நடந்து போயிட்டு காட்டுக்கு நடுவில் யாருமே இல்லாமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் குளிக்கிற ஃபீல் எப்படி இருக்கும்? அப்படிதான் எங்களுக்கு இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சமா இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே மிஸ்டும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் போட்டிங் முடிச்சுட்டு வந்ததும் எங்களுக்காக அங்க சுட சுட டீயை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். அங்க டீ போடுற ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ நாங்களே டீ எடுத்து போட்டுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி டீ போட்டு குடிச்சுக்கிட்டு அந்த டேம் கரையோரமா போய் அந்த பிளேஸை மிஸ்ட்ல மூவ் ஆகிறத பார்க்கறதுலாம் சூப்பரா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதும், இது மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக இருட்டிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் டின்னருக்காக போக ரெடி ஆனோம். டின்னருக்கு சிம்பிளாக இருந்தாலும் வெரைட்டியான நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, சப்பாத்தி இருந்தது, அதுக்கு கூடவே சிக்கன் கிரேவி, சில ஃப்ரூட்ஸ்னு தொட்டுக்கிறதுக்குன்னு நிறைய விஷயம் இருந்தது. எல்லாமே ரொம்பவே டேஸ்டாகவுமே இருந்தது. டின்னரை முழுசுமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக இந்த குளிருக்கு எதமாக நாங்கள் போனது இந்த கேம்ப் ஃபயருக்கு. கேம்ப் ஃபயரில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதும் நைட்டு நம்மளோட ஸ்டேலியே தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில், அதாவது விடியல் காலையிலேயே எழுந்து இந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் நாம போக போகிறது இந்த ஃபாரஸ்ட் சஃபாரிக்கு. நம்ம பார்க்க போகிற இந்த ஃபாரஸ்ட் சஃபாரியை இந்த மினி வேனில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் ஏறி நம்ம கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போனோம். இந்த ஃபாரஸ்ட் சஃபாரி போகிற வழி முழுக்கவே அவ்வளோ ரம்மியமாக, சீனிக்காக, காமிங்காக இருந்தது. அது இல்லாமல் இதை சுற்றி ஓடுற ஆறுலையுமே நிறைய செக் டேம்ஸ் இருந்து. ஸோ அந்த இடம்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை கிராஸ் பண்ணும்போது நம்மளால் என்னதான் இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சின்ன சின்ன கிராமங்களை பார்க்க முடிஞ்சுது. அங்கே யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டதுக்கு இங்கே வாழ்கிற பெரும்பாலான பழங்குடி மக்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் முன்னாடிலாம் இங்கே நிறைய பேர் இருந்ததாகவும் இப்போ பெரும்பாலானவங்க இடம்பெயர்ந்து போயிட்டதுனால குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் இந்த கிராமங்களில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சஃபாரியோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறது. எங்கள் நேரத்துக்கு எங்களால் ஒரு அனிமலை கூட ஸ்பாட் பண்ணவே முடியல. பட் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களால் தாராளமாக நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும். கொஞ்ச தூரத்துக்கு இந்த அழகான வெட்டவெளிகளையும் குட்டி குட்டி கிராமங்களையும் அங்கே இருந்த வீடுகளையும் பார்த்துட்டு காட்டுக்குள்ள ஏதாவது அனிமல் கண்ணில் தட்டுப்படுதான்னு டிராவல் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த சஃபாரியோட ஃபைனல் ஸ்பாட்டான ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை தான் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே இறங்கி அந்த மிஸ்ட் எல்லாம் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறதையும் அந்த இயற்கையோட சத்தத்தையும் கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி நம்மளை கூட்டிகிட்டு போன ஃபாரஸ்ட் கைட் ஒரு விஷயமா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார்.
நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜை வாய்ஸ் ஓவர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மூளை கொஞ்சம் குதர்க்காம தான் யோசிக்கும். பட் அது ஏன் தப்பு இல்லை, உங்கள் தப்பு. ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான் நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான இலையை கசக்கி அது ஒரு சாரை அந்த இடத்துல விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும். அண்ட் இந்த ஸ்பாட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் ஆனோம். வைல்ட் அனிமல் ஸ்பாட்டிங் இஸ் மேட்டர் ஆஃப் அ சான்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த மாதிரியான வைல்ட் லைஃப் சஃபாரியை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு லக் இருந்தால் தான் உங்களால் வைல்ட் அனிமல்ஸை பார்க்க முடியும். ரிட்டர்ன் போகிற வழியில் நாம் முன்னாடி பார்த்த கொச்சிப்பம்பான்னு ஒரு வில்லேஜில் தான் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த இடமே நான் முன்ன சொன்ன மாதிரி அவ்வளோ க்ரீனிஷாக சீனிக்காக இருந்துச்சு. இங்கே மொத்தமே ஒரு 4-5 வீடு தான் இருந்து. பட் ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு குட்டி கேன்டீனும் இருந்தது. அந்த கேன்டீனில் டீ வாங்கிட்டு இந்த ரோட்டு பக்கத்துலேயே உட்காந்து இந்த குளிருக்கு எதமாக சுட சுட டீ குடித்தது ரொம்பவே சூப்பரான ஃபீலாக இருந்தது. அந்த டீயை குடிச்சிட்டு நாம் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த கவி டேம் ரீச் பண்ணதும் டேமில் கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ண கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் கரையில் உட்காந்து அவங்க கொடுத்த ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஒரு 1 hour ஃபிஷிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு மீன் கூட தூண்டில் சிக்கலை. ஆனால் ஃபிஷ் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பசிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டோம். இந்த ஃபுட் கோர்ட் அமைஞ்சிருந்த இடமே ஒரு சூப்பரான இடம். ஏன்னா இது ஒரு ஓப்பன் ஏரியா சுற்றி மரம்லாம் வச்சு வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வைல்ட் லைஃப் தான் பார்க்க முடியல, பேர்ட் லைஃபையாவது பார்க்கலான்னு திரும்பி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே இருந்த எலிஃபென்ட் ஃபிக்ட்ரியில் ஒயிட் சீக்டு பார்பெட்னு ஒரு பறவை இருந்தது. நாங்கள் எங்கள் ட்ராவலில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பேர்டில் இதோ ஒன்று. அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் பேர்ட்ஸ் அண்ட் நேச்சர் சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே சாப்பிட்ற மாதிரியான ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் இவங்க ஒரு ட்ரெக்கிங் ப்ரோக்ராமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட்டை கடிக்காமல் இருக்க இந்த பெரிய சாக்ஸ் போட்ட ஷூவும் போட்டுக்கிட்டு ட்ரெக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த ஃபீலை நினச்சதுமே எங்களுக்கு இன்னொரு ஸ்பாட் தான் ஞாபகம் வந்தது. அதுதான் நம்ம கவிக்கு அண்ணன், அதாவது பரம்பிக்குளம். இந்த இடம் கிட்டத்தட்ட எங்களுக்கு பரம்பிக்குளம் ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பரம்பிக்குளம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் கவியை பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு பரம்பிக்குளமும் பிடிக்கும். ஸோ அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெக்கிங்கோட டோட்டல் டைமிங் கிட்டத்தட்ட 2 hours. அண்ட் இந்த இடத்துல உங்களால் நிறைய விலங்குகளை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பழக்கம் போல் எங்களால் எந்த அனிமல்ஸையுமே பார்க்க முடியல. பட் லக்கிலி வழியில் எங்களுக்கு யானை கிராஸ் பண்ண வழித்தடத்தை மட்டும் காட்டினாங்க. அதோட கால் சுவடுமே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை தேடி போனாங்கிற மாதிரி நாங்களும் ஏதாவது ஒரு அனிமல் கண்ணில் பற்றாதான் சொல்லி போயிட்டு இருந்தோம். அண்ட் அப்போ தான் நம்ம கூட வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இது டைகர் மார்க் டேரக்டரி 26 கிலோமீட்டருக்கு ஒரு டைகர் தான் இருக்கும். சீசன் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி இடத்துல மீட்டிங் சீசன் அது ஒன்றாயிரும். பாக்கினது மார்க். இந்த டைகர் அங்கிட்டு போகாது. ஒன்றுக்கு ஒன்று வந்துச்சுன்னா ஃபைட். ஓகே, ஃபைட் பண்ணால் டெத் ஏதாவது ஒன்று டெத் ஆகிடும். அதனால் அது மார்க் பண்ணும். இச்சி ப்ளஸ் இச்சி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு அந்த அதான் மார்க் டைகர் மார்க். இந்த பின்ன ப்ளஸ் கிளீனிங். இந்த மசில் இந்த மாமிசம் சாப்பிட்டு இந்த மசில் கிளீனிங் ப்ளஸ் நெக கண்ணுன்றது. அதாவது இந்த இடத்துல வாழ்கிற புலிகள், அதாவது நிறைய புலி இருக்கும். பட் ஒரு புலியும் அதுக்கு ஏற்ற மாதிரியான டெரிட்டரியை பிரிச்சுக்கும். அண்ட் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மரத்தில் தன்னோட நெகத்தினால கோடு போட்டிருக்கோம். ஸோ அந்த புலி இங்கே வராது, இந்த புலி அங்கே போகாது. இன்கேஸ் 2 வந்தது அப்படின்னா ஒரு பெரிய ஃபைட் கட்டாயம் நடக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் அங்கே இருந்த, அதாவது காட்டில் இருந்த இன்னும் சில விஷயங்களையும் அவர் எங்களுக்கு காட்டினார். சின்னமம் டால்ச்சினி ஹிந்தி டால்ச்சினி சின்னமம் கருவப்பட்டணும் அந்த இந்த மசாலா பிரிஞ்சு அது இதுலேருந்தா வருது. இல்லை இது காட்டு கருவப்பட்டணும். நல்ல ஸ்மெல் வருது. எனக்கு கிடையாது இதே போகணும். அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெக்கிங்கோட டாப்பஸ்ட் பாயிண்டான இந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணோம். இந்த இடத்த பற்றி நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா இங்கே மிஸ்ட் கவராக இருந்தாலும் இது டாப் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து நிறைய அனிமல்ஸ் சுற்றி திரியதை உங்களால் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மிஸ்ட்டு கிளியர் ஆகிறதுக்காக நாங்களுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்.
ஃபைனலி மிஸ்டும் கிளியர் ஆச்சு. ஆனால் எங்களால் வழக்கம் போல் ஒரு அனிமலை கூட ஸ்பாட் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் அந்த டாப் வியூ பாயிண்ட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ஸ்டேவை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். அண்ட் கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டை தாண்டி கவி வில்லேஜ் வழியாக தான் நாம் ஸ்டேவை ரீச் பண்ணோம். ஸோ கவியில் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராமுமே கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற எல்லா பேக்கேஜஸ் பற்றியுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எங்களோட பெரும்பாலும் எல்லா வீடியோலையுமே நிறைய பேர் கேட்குற கமெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது கமெண்ட்டில் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ்லாம் என்னென்னு லிஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு தான். ஸோ அதெல்லாம் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் பெரும்பாலும் வீடியோ ஷூட் பண்ணுறது ஐபோன் ப்ரோ சீரிஸ்ல இருக்கிற போன்ல தான். அண்ட் இது இல்லாம இன்ஸ்டா 360லயும் கோப்ரோ ஹீரோ 12லயும் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயாவது இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது சோனி A7 சீரிஸோட DSLR அதாவது மிரர்லெஸ் கேமராவும் யூஸ் பண்றோம். மொபைலுக்கு ட்ரைபாடா யூஸ் பண்றது ஸ்கைவிக் சிக்னி பாட் ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் ஒரு செம்ம பில்டில் நல்லா ஸ்டெடியா கிரிப்பாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 5 6 அடி, அதாவது எங்களோட ஹைட் வரைக்குமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஹைட்ல வச்சிருந்தாலுமே இது ரொம்பவே ஸ்டெடியா கிரிப்பா இருந்தது. இதுல ப்ளூடூத் ஃபங்க்ஷனுமே இருக்கு அண்ட் அதுக்கான ஒரு செப்பரேட் பட்டனும் இருக்கு. இன்கேஸ் நீங்க சோலோ டிராவலர்னா உங்களுக்கு இது வேற லெவல் யூஸ் ஆகும். எங்களுக்குமே இது ரொம்பவே நல்லா யூஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். இப்படி ஒரு சூப்பரான ட்ரைபாடை நீங்களும் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரைபாடோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நாம் ஸ்டேவை ரீச் பண்ணுறதுக்கும் லஞ்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சரியாக இருந்தது. ஸோ நம்ம டேரெக்டாக லஞ்சுக்கு தான் போனோம். அங்கே ட்ரெடிஷ்னலான கேரளா ஃபுட்ஸ் தான் நமக்கு சர்வ் பண்ணாங்க. ஸோ முழுசுமாக சாப்பிட்டு முடிக்கும் போது நம்மளோட கவி ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு அற்புதமான ட்ரிப்பை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு நாம் இந்த காட்டு வழியாகவே காரில் போயிட்டு இருக்கும்போது சின்னதாக தூரல் ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய தூரலாகவே மாறிச்சு. ஸோ அந்த ஃபீலுமே ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படி இந்த தூரலுக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது வழியில் இந்த மாதிரியான சின்ன சின்ன குரங்குகளை பார்க்க முடியுது. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளால் எந்த விலங்குமே பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த குரங்கையாவது பார்த்தோமேன்ற மன திருப்தியோடு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் மலை மேலே ஒரு பாறை அசைகிற மாதிரி தெரிஞ்சுது. என்னதான் அது வித்தியாசமாக பாறை அசைதுன்னு பார்த்தா அது ஒரு யானை. ஏன்னா தம்பிங்களா கஷ்டப்படாதீங்கடா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அண்ணனையாவது பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு யானை, ஒத்த யானை அந்த மலை மேலே புல் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த யானையோட கிட்ட போயிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் அந்த யானையை பார்த்துட்டு அட்லீஸ்ட் யானையாவது பார்த்தோமேன்ற ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரிப்பை நமக்கு ஸ்பான்சர் பண்ணது நம்ம லவ்லி ட்ரெயில்ஸ். நீங்கள் இந்தியாவிலையோ இல்லை இந்தியாவுக்கு வெளியோ எங்கே நீங்கள் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே நம்ம லவ்லி ட்ரெயில்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரியான நேச்சர் லவ் இருக்கும் இல்லை கேரளா ட்ரிப் பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இதே மாதிரியான இன்னொரு அழகான வீடியோவில் சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.